சில மாதங்களுக்கு முன்பு மணல் குவாரிகள் மூடப்பட்டதன் எதிரொலியாக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் கட்டுமான தேவைக்கு கடுமையான மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தற்போது மூடப்பட்ட மணல் குவாரிகளை மீண்டும் திறப்பதற்கு அந்தந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் ஒரு லாரி மணல் 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. எனவே உள்ளூர் அதிகாரிகளுக்கு கப்பம் கட்டிவிட்டு மணல் கொள்ளை நடைபெறுவது அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் இருந்து அனுமதிக்கப்படாத இடங்களில் இரவு பகலாக மணல் கடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரிக்கு தமிழகத்திலிருந்து மணல் எடுத்துச் செல்ல வருவாய் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்தால் ஒரு சில மாட்டு வண்டிகளை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தது போல கணக்கு காட்டி வருகின்றனர். பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் அபராதம் விதிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்படுகின்றன. ஒரு சிலர் கைது செய்யப்பட்டாலும் அவர்களும் எளிதில் ஜாமீனில் விடுதலையாகி விடுகின்றனர். இதற்கு MM ஆக்ட் எனப்படும் சுரங்கங்கள் மற்றும் தாதுக்கள் சட்டம் மிகவும் எளிமையாக உள்ளதே காரணம் என கூறப்படுகிறது. எனவே தமிழ்நாடு வனத்துறையில் உள்ளது போல சுரங்கங்கள் மற்றும் தாதுக்கள் சட்டத்தில் கடுமையான பிரிவுகளை சேர்த்து அதை கடுமையாக அமல்படுத்தினால் மட்டுமே மணற்கொள்ளையை தடுக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள்.